பார்த்தீங்கன்னா அது இளநீர் வந்து குடிக்கிட்டு வந்துக்கிறோம். தேங்காய் மரத்தில் திடீர்னு தேங்காய் ஆற்றுட்டோம். எங்களுக்கு வந்து இளநீர் எப்படி குடிக்குதுன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெமரிஸ் தான். பழைய ரொம்ப காலத்தில் நம்ம இது மாதிரி பண்ணுவோம் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் கட்சி வச்சுப்போம். ஏன் அதை வாயில் கட்சி வச்சுக்கிறாங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறோம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி வாட்டர் அதில் போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக கட்சி சும்மா வந்துடும். இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதிலே நம்ம பார்த்தீங்கன்னா இளநீர் போட்டு குடிக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு கூறான ஒரு ஐட்டம் ஏதாச்சும் இங்கே இருந்துச்சு நம்ம கொடுத்துங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லிலே இருக்குது கூறா சரிங்களா. இது மாதிரி வெட்டிடுங்க. பியூர் இளநீராக அதான் 100% இது வந்து இளநீராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது தட்டினோடனே பார்த்தீங்கன்னா வெள்ளையாக வரும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இளநீர் எப்படி இருக்கணும்னு நிறைய பேருக்கு வந்து இன்னுமே நிறைய பேருக்கு வந்து தெரியல புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இளநீர்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கூட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த ஒரு வெள்ளை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வரைக்குமே இருக்கும். உங்களுக்கு தெரியும் பார்க்கறதுக்கே காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஆடினா ஆடாது. ஸோ அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த வெள்ளை கோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். ஸோ காய் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அது மாதிரி வெயிட்டாக இருக்கிற காய் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே. கண்டிப்பாக இளநீர் தான் சரிங்களா. இளநீர் யூஸ் பண்ணுங்க. தண்ணி வருது கொஞ்சமாக வருது. இருங்க நம்ம வேற டெக்னிக் யூஸ் பண்ணலாம். பைப்பு பியூட்டு பைப் இது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இதுக்காகவே ஒரு டீம் இருக்குங்க. குச்சியில் போட்டு குதிக்குது இப்படி குடிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போலாம் எங்கங்க எல்லாம் நெட்டில் தட்டினா நெட்டில் எல்லாமே விட்டு பார்க்குறாங்க, தூங்கி எழுந்துக்கிறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க. பியூட்டில் போய் முடியுதுங்க. என்னங்க இது குச்சி பார்த்து கையில் பியூட் ஆகி போச்சு. அது வேலை ப்ராசஸர் வந்து நம்ம டிஃபால்ட் ஆகிடுச்சு. குச்சி என்ன தெரியலாதுங்க. கையிலே நோண்டாவே நோண்ட முடியும். இது பாருங்க இளநீரில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க குச்சி எதனா இருக்கா பார்க்கலாம். இது வச்சுக்கலாமா ப்ரோ? இது ஸ்ட்ராங்காக இருக்க குச்சி எதுனா வந்து தெரியுங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் ஸ்ட்ராங்காக இருக்க குச்சி வந்து தேர்ந்துக்கிறோம். எந்த குச்சி வச்சு பச்சை குச்சி வரக்கூடாது ப்ரோ. அது வந்துடும். வேப்ப மரத்தை குச்சி யூஸ் பண்ணாதீங்க, கசக்கும். இந்த மரத்துடைய குச்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். செவிடால மரத்தது இங்கே பாருங்க. செவிடால மரத்து குச்சி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்க்கலாம். நம்மளெல்லாம் அதை பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ஆயுதுதான். நான் தான் நீங்கள் தேங்காய் மரத்தில் இறங்கி இளநீர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் வெட்டி குடித்தாலும் இது மாதிரி வெட்டி குடிக்கிற ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே வராதுங்க. ஏன்னா சொல்லு ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டு இது மாதிரி விட்டு கலரிடுங்க. வெற்றிகரமாக ஓட்ட போடட்டும். ஆனால் இது இப்படி குடிக்கிறானே பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நம்மளுக்கு கத்தி இருக்காது. எல்லா டைம் நம்மளுக்கு கத்தி இருக்காது. மேன் விசஸ் வைல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அதில் லெஃப்ட் சைடு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். லெஃப்ட் சைடு ஒரு ஃபோட்டோ அது இங்கே ஒரு இது ஆயிடுத்து மூஞ்சி நல்லா இருக்குதா. நம்ம மேன் விசஸ் வைல்டில் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே தான் உருவாக்கிக்கணும். புரியுதா? இதுதான் நம்ம ஆயுதம். இதுதான் இளநீர் குடிக்கிறதுக்கான ஆயுதம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பெருசாக போட்டுங்க காய்ஸ். இங்கே பாருங்க தெரியுதுங்களா. இப்போ குடிக்க வரோம். நல்லா இருக்குதுங்க. எங்கள் மரம் இளநீர் டேஸ்ட் ஆகுது. நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அர்த்தத்தை குடிப்புங்க. அதெல்லாம் அப்போ இப்போல்லாம் எங்கள் குடிக்கிறது இல்லை. சின்ன வயசில் ஊத்தர டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி போடுவோம் இளநீர். எப்படின்னா நேராக போவோம், பக்கத்து எனக்கு ஆத்திருப்போம். அவங்க எனக்கு தெரியாமல் ஒரு 10 இளநீர் குடிச்சிருவோம். எங்கள் போகிறதெல்லாம் இளநீர் குடிப்புங்க. அதெல்லாம் அப்போ இப்போ எங்கள் இளநீர் டேஸ்ட் ஆகுது. ஆனால் ஒரு விஷயம் பண்ணேன். சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மரத்தை மேலே வந்து உப்பு போட சொன்னாங்க. உப்பு போட்டேன் மரத்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயசுலேருந்து வளர்த்துங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தேங்காய் மரம் ரொம்ப ஆசை. ஆனால் இப்போ நான் வந்ததுக்கப்புறம் என் தேங்காய் மரம் பெருசாக வந்துச்சுங்க. நல்லா பியூட் ஆகி போச்சு. அல்சர் இருக்கணும் குடிங்க, நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சா குடிங்க. ஆனால் இது இப்போ வந்து கோல்டு காலம், பனிக்காலங்க, கண்டிப்பாக குடிக்காதீங்க, ஃபால்ட் ஆகிடும். எழுதி சொல்லு கேட்குங்களா. பியூட்டு
கைஸ் அப்படி இருக்குது. படி குடிச்சிட்டுங்க. இளநீர் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இந்த இளநீரை நம்ம கத்தி வச்சு தான் வெட்டி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. கல் தூக்கி போட்டு ஓடிக்க போகலாம். இதாங்க என்னோட செட்டிங் பிளேஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி விளையாடுவோம். உட்காந்துன்னு எடுத்து கல் உட்காந்துன்னு மற்ற சாஞ்சி விளையாடுவோம். இப்போ இதே கல் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஒன்றும் இல்லை, இப்படி நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு கல்லுக்கு பார்த்துருங்க. கல்லுக்கு என்ன இறக்க போகுது போறா. காய்ஸ் வந்துட்டோம் வெற்றிகரமாக. நம்ம ஜெயிச்சிட்டோம். டிங் டிங். எடு ப்ரோ. பைக்கு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. நான் மேனேஜர்ஸ் வைல்டு அவர் மட்டும் தான் போய் பண்ணுவார் எல்லாத்தையும். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நாங்களும் பண்ணுவோம். அவர் வேறு, நாங்கள் வேறு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் பிளேஸ் காட்டு போய் விளையாடுறாரு. அவர் நான் உங்களை சும்மா காமெடிக்காக சொன்னேன். சரி வாங்க, நிறையா மேலே கொடுங்க, நல்லதுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.